வணக்கம். சமீபத்துல ஒரு காணொலியை பார்த்தேன். தமிழர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய சில முக்கியமான தகவல்கள் அந்த காணொலியில சொல்லப்பட்டிருந்தது. அதாவது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள் சிலவற்றை அந்த காணொலியில குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த காணொலி ஆங்கிலத்துல இருந்ததுனால தமிழர்களுக்கு இந்த காணொலியை பத்தி தெரிய வைக்கணுங்கிறதுக்காக அதுல இருந்து ஒரு சில கருத்துக்கள் இப்பொழுது உங்களுக்காக தமிழில். விவசாயிகள் 39 நாட்களாக டெல்லியில தீவிர போராட்டத்துல ஈடுபட்டாங்க. பாம்பு கறி சாப்பிடுறது, எலி கறி சாப்பிடுறது, பாதி மீசை எடுத்துக்கிறது, பாதி மொட்டை அடிச்சுக்கிறது, கையை கீறிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட போராட்டத்துல ஈடுபடுறது, நடு ரோட்ல அரை நிர்வாணத்துல முழு நிர்வாணத்துல கூட நின்றுட்டு போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இந்த போராட்டம் எதுக்காக ஈடுபட்டாங்க? ரெண்டு கோரிக்கைகளுக்காக. ஒன்னு, தமிழக விவசாயிகளுடைய 40,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்யணும். இன்னொன்னு, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அதுவும் அவங்களுடைய போராட்டத்தின் மூலமா நரேந்திர மோடியின் கவனத்தை அவங்க பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. ஆனா நரேந்திர மோடி என்ன பண்ணாரு? நடிகரை பார்த்தாரு, நடிகையை பார்த்தாரு, ஏன் சாமியார கூட போய் பார்த்துட்டு வந்தாரு. ஆனா நம்ம தமிழக விவசாயிகளை மட்டும் சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அதனால பெரிய ஏமாற்றத்தோட நம்ம தமிழக விவசாயிகள் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சமீபத்துல யோகி ஆதித்யநாத்தின் தலைமையில உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி கட்சி ஆட்சியை கைப்பிடிச்சது. ஆட்சிக்கு வந்த சில நாட்கள்லயே உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய 1.5 கோடி விவசாயிகளின் கடனான 36,000 கோடி ரூபாய் விவசாய கடனை உடனடியா தள்ளுபடி செஞ்சாங்க. ஓ அப்படியா? அப்போ தமிழகத்தை விட உத்தரப்பிரதேசம் ரொம்ப செழிப்பான பொருளாதாரத்துல சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம். அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு. அதனால்தான் உத்தரப்பிரதேசத்தின் விவசாயிகள் எந்த போராட்டத்திலையும் ஈடுபடாமலேயே அவங்களுடைய 36,000 கோடி ரூபாய் கடனை அந்த உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் உடனே தள்ளுபடி செஞ்சிட்டாரா? அப்போ தமிழ்நாடு மிகவும் ஏழ்மையான மாநிலம். தமிழ்நாட்டுல கொஞ்சம் கூட காசே கிடையாது. தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லியில 39 நாட்களா ரொம்ப தீவிரமான போராட்டத்துல ஈடுபட்டும் அவங்களுடைய 40,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய முடியாம நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ரொம்ப பாடுபட்டாரா? கிடையவே கிடையாதுங்க. உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை விட பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிய மாநிலம். உத்தரப்பிரதேசத்துல காசே கிடையாதுங்க. காசு இல்லாத நேரத்துல அவங்களுடைய கடனை எப்படி அடைப்பாங்க? அவங்க கடன் அடைக்கிறதுக்கு வெளியில இருந்து கடன் வாங்குவாங்க. அந்த கடனுக்கு மத்திய அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்கும். மத்திய அரசாங்கத்துக்கு ஏது பணம் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு இந்தியனும் கட்டக்கூடிய வரி பணம் தான் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அந்த வரி பணத்துல இருந்து 58% மத்திய அரசாங்கம் அவங்க கிட்ட வச்சுக்கும். மிச்சம் 42% ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. இல்ல இன்னும் டீடைலிங்கா பாக்கணும்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தமிழரும் மத்திய அரசாங்கத்திற்கு வருடத்திற்கு 20,000 ரூபாயை வரி பணமா கட்டுறாங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வருடத்திற்கு மத்திய அரசுக்கு வரி பணமா வெறும் 6,000 ரூபாய் மட்டும்தான் கட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் டீடைலிங்கா வேணுமா? சரி, தமிழகம் மத்திய அரசுக்கு 100 ரூபாய் கொடுக்கறாங்கன்னா நம்மளுடைய தமிழகத்துக்கு மத்திய அரசாங்கம் வெறும் 34 ரூபாய் தான் கொடுக்கறாங்க. ஆனா உத்தரப்பிரதேசம் மத்திய அரசாங்கத்துக்கு 100 ரூபாய் கொடுக்கறாங்கன்னா அதே மத்திய அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்துக்கு 200 ரூபாய் திருப்பி கொடுக்கறாங்க. ஏன் பீகார் மத்திய அரசாங்கத்துக்கு 100 ரூபாய் கொடுக்கறாங்கன்னா மத்திய அரசாங்கம் பீகாருக்கு 400 ரூபாய் திருப்பி கொடுக்கறாங்க. உடனே நீங்க கேட்கலாம், ஏமா நம்மளதுதான் வளர்ச்சியான மாநிலம், ஏழை மாநிலத்துக்கு நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. கடந்த 140 வருடங்களா இல்லாத ஒரு வறட்சிய இப்ப நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இதுல நம்ம அரசாங்கமும் சரி கிடையாது. நம்மளுடைய முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் அவங்களுடைய கட்சி பணிகளை பார்க்கறதுக்கே நேரம் கிடையாது. ஆக மொத்தத்துல நம்மளுடைய வரி பணத்துல நம்ம விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யாமலும் நம்மளுடைய மற்ற தேவைகளை பூர்த்தி செய்யாமலும் நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து வேறொரு மாநிலத்துக்கு, அதுவும் அவங்களுடைய கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநிலத்துக்கு எடுத்து வாரி வாரி கொடுக்கறாங்கன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றது? இதெல்லாம் அழகா ஒரு பழமொழியில சொன்னோம்னா, தனக்கு மிஞ்சின பிறகுதான் தானமும் தர்மமும்.